அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாட்டு, குறுந்தொகையில 373 பாடியவர் மதுரை கொல்லன் புல்லன். புல்லன்னா அந்த புல்லுக்கு வருது இல்லையா? கிராஸுக்கு வர்ற அதே ஸ்பெல்லிங். அடுத்து வந்து திணை குறிஞ்சி. அ துறை எது என்ன மாதிரினா, ஒரு தலைவன், தலைவி காதலிக்கிறாங்க. அந்த பெண்ண பத்தி ஊருக்குள்ள நெறைய புரணி பேசுறாங்க. புரணினா அந்த காலத்துல அலர் அல்லது கோசிப்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல பேசுறாங்க. அப்ப அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த தோழி வந்து ஒரு பாட்டு சொல்றாங்க. அந்த பாட்டு சொல்ற மாதிரி இருக்கு. அதாவது பாட்ட நான் முதல்ல வாசிக்கிறேன். ரொம்ப நல்ல பாட்டு, ஈஸியான பாட்டு. "நிலம் புடை பெயரினும், நீர் திரிந்து பிறழினும், இலங் இலங்கு திரை பெருங்கடற்கு எல்லை தோன்றினும், வெவ்வாய் பெண்டிர் கௌவை அஞ்சி, கேடியவன் உடைத்தோ தோழி." அடுத்து "நீடுமயிர் கடும்பல் ஊகக் கரைவிரல் ஏற்றை, புடைத்தொடுபு உடையு பூணாறு பலவுக்கனி, காந்தளம் சிறுகுடி கமழும், ஓங்குமலை நாடனொடு அமைந்த நம் தொடர்பே." அதாவது காதல் தான் அப்படி தொடர்புன்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு வரி என்னன்னா, "நிலம் புடை பெயரினும்" அப்படின்னா நிலம் வந்து அதாவது நிலநடுக்கம் வர்றது. நிலம் வந்து பெயர்ந்து போயிட்டாலும், இதோடைய நிலையிலிருந்து பெயர்ந்து போயிட்டாலும் சரி, அல்லது நீர் திரிந்து பிறழினும், நீர் அதனுடைய தன்மையிலிருந்து மாறுபட்டாலும், அதாவது அது வேற ஒரு விஷயமா மாறுனாலும், திரவமா மாறுனாலும், அல்லது இந்த பெரிய கடல், இந்த விளங்குகின்ற பெரிய கடல் இருக்கு இல்லையா? அதற்கு எல்லை தோன்றினும். எல்லை எப்படி வரும்? இப்போ ஒரு குளத்துக்கு முன்னாடி நம்ம நின்னு பார்க்குறோம்னா, அந்த குளம் சின்னதா இருக்கும். அப்பதான் இந்த எல்லையிலிருந்து அடுத்த எல்லைய பார்க்க முடியும். ஆனா கடலுக்கு எல்லை தெரியாது. இப்போ ஆஸ்திரேலியாவுல இருந்து பார்த்தாலும், உலகத்துல எங்கிருந்து பார்த்தாலும் அதுக்கு கரை தெரியாது. அப்படியே தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் லாஸ்ட்டா. அப்ப எப்போ எல்லை தெரியும்னா, அதோட அளவுலருந்து சுருங்கி வர்றப்போ, இந்த இப்படி சுருங்கி வர்றப்போ அது எல்லை தெரியும். அப்படி இந்த 3 விஷயத்த உதாரணம் சொல்றாங்க. "நிலம் புடை பெயரினும், நீர் திரிந்து பிறழினும், இலங்கு திரை பெருங்கடற்கு எல்லை தோன்றினும், வெவ்வாய் பெண்டிர்." வெவ்வாய் பெண்டிர்னா வெம்மையான வாய். வெம்மையான வாய்னா, வாய் சூடா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்ல. அ அதாவது அவர்கள் அப்படி ஒரு சூடான, ஒரு மனசுக்கு கஷ்டப்படுத்தக்கூடிய வார்த்தைகள அந்த பெண்கள் பேசுறதுனால, நம்ம சொல்லுவோம் இல்லையா? சூடு சூடா பேசுறாங்கன்னு. ஹார்ஷா பேசுறது. வெவ்வாய் பெண்டிர். வெவ்வாய் பெண்டிர் அது வெம்மையான வார்த்தைகள் பேசக்கூடிய பெண்டிருடைய பழிச்சொல். அதாவது கௌவை அஞ்சி. இந்த பழிச்சொல்லுக்காக நீ அஞ்சி, அதனால உனக்கு அந்த என்ன உனக்கு நஷ்டம்? என்ன பிரச்சனை வரப்போகுது? அதாவது "கேடியவன் உடைத்த தோழி." அதனால உனக்கு என்ன கெட்டது வரப்போகுது? ஒண்ணும் உனக்கு கெட்டது வராது. அந்த பேச்சினால உனக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா, தோழி நீடு மயிர். நீடு மயிர்னா நீண்ட முடி. நீடு மயிர் கடும்பல். கடும்பல்னா கடுமையான பற்கள், கூர்மையான பற்கள். கடும்பல், கூர்மையான பற்கள். ஊக கரைவிரல் ஏற்றை. ஊகம்னா குரங்கு. கரை விரல்னா அந்த விரல் வந்து கருப்பா இருக்குதாம். குரங்குக்கு வந்து கருப்பா இருக்கும்ல விரலு. நல்ல கருங்குரங்குக்கு நல்ல கருப்பா இருக்கும். ஏற்றைனா ஆண் குரங்கு. ஆண் குரங்கு. அது என்ன பண்ணுது? அ புடை தொடுபு உடையு பூணாறு பலவுக்கனி அப்டின்னா, இந்த புடைனா பக்கத்துல சைடு இப்போ மரத்துல ஒரு ஆம் மரத்த நல்லா பற்றிக்கிட்டு, ஒரு என்ன சொல்றது? குரங்கு வந்து மரத்த நல்லா பற்றிக்கிட்டு, அந்த மரத்தோட பக்கத்துல ச வளர்ந்திருக்கிற அந்த பலாப்பழத்த கையால நோண்டுது. விரலால நல்ல நோண்டி அதுலேருந்து சொல எடுத்து சாப்பிடுது. அப்போ அந்த மணம் வந்து அந்த காட்டுல பரவுது. சரிங்களா? நல்ல பழுத்த பழத்த அப்படியே சும்மா சின்னதா உடைச்சா கூட நல்ல வாசனை வரும். அந்த அளவுக்கு அது பலாப்பழத்தோட வாசனை இருக்கும். அப்ப அந்த மரத்த வந்து பற்றிக்கிட்டு அது ஒரோட சைட்ல, அதாவது சைட்லன்னா ஒண்ணும் கிடையாது. அது ரொம்ப நுணுக்கமா சொல்றாங்களாம். அந்த பலாப்பழத்துல சைட்ல ஓட்ட போட்டு அந்த குரங்கு சாப்பிடுது. அதுபோல மற்றும்னா இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, காந்தளம் சிறுகுடி கமழும். காந்தல் பூக்கள் வந்து மனம் வீசக்கூடிய சிறுகுடினா இப்ப நம்ம கிராமம்னு சொல்றோம்ல, அது போல தான் அது. காந்தளம் சிறுகுடி கமழும் ஓங்குமலை நாடனோடு அமைந்த நம் தொடர்பே. அப்படி ஒரு மலைப்பகுதியில் இருக்கிற அந்த தலைவனுடைய ஊர பத்தி சொல்றாங்க. அதாவது இந்த கோசிப் பேசுறதுனால, இல்ல இந்த புரணி பேசுறதுனால உனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. உனக்கும் அந்த தலைவனுக்கும் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். எப்படின்னா, இந்த காந்தல் மலர் எப்படி மணம் வீசுதோ, அதுபோல இந்த பலாப்பழத்தோட மணம் எப்படி அந்த மலை முழுவதும்
அ வீசுதோ, அதுபோல உன்னுடைய இல்வாழ்க்கையும் திருமணத்தில் முடிந்து சிறக்கும், மனம் வீசும் அப்படிங்கிற அர்த்தத்தில, அதாவது அந்த ஃப்ரெண்ட் வந்து கன்ஃபார்மா உறுதியா பேசுறாங்க. கன்ஃபார்மா நடக்கும். நீ ஏன் கவலைப்படுற? இவங்க புரணி பேசுறவங்க பேசிட்டு போட்டும். அப்படின்ற அர்த்தத்தில எவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றாங்க பாருங்க. இந்த 3 உதாரணம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நிலப்புடை பேரினும் நீர்த்திருந்தி பிறழினும் இலங்கு திரை கடற்கு பெருங்கடற்கு எல்லை தோன்றினும். அதுக்கு கூட தோன்றலாம். ஆனா வந்து உன்னோட கல்யாணத்தில பிரச்சனை வராது. இது வந்து ஒரு நல்ல என்னது ஹேப்பி எண்டிங். சந்தோஷமா உன்னோட திருமணம் நடக்கும். அப்படின்னு அந்த பெண் சொல்றாங்க. இதான் அந்த பாட்டு. சரிங்களா? அடுத்த பாட்டுல பார்ப்போம். சரியா? நன்றி.